அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. கடந்த சில வருடங்களாக உடல்நலம் குன்றியிருந்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 71. பிரதமர், முதல்வர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய உடல், விஜயகாந்துடைய உடல் தேமுதிக தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மாலை இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், பொதுமக்கள், அவருடைய கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். விஜயகாந்த் பற்றிய தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக விருந்தினர்கள் அரங்கில் இணைந்திருக்கிறார்கள். அவங்களோடு நம்ம பேச இருக்கிறோம். நடிகர் திரு சண்முகராஜன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிஸ்மி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன், எழுத்தாளர் திருமிகு தீபா ஜானகிராமன் உள்ளிட்டோரும் இணைய இருக்கிறார்கள். வணக்கம் திரு சண்முகராஜன். உங்களுடைய காணொளி ஒன்றை நான் பார்த்தேன். காரைக்குடியில் ஒரு பங்களாவில் படப்பிடிப்பு நடக்குது. திரு விஜயகாந்த் அந்த கதவை சாத்திட்டு உங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறுறாரு. அப்புறம் ரசிகர்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாரு. அப்புறம் அங்கே நடிக்க வந்தவர்களுக்கு சாப்பாடு பரிமாறுகிறார். சாப்பாடு பரிமாறுறதுல அவருக்கு ஒரு பிடிப்பு இருந்தது. எல்லோரும் சாப்பிடணும், யாரும் பசியாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் அவருடைய பிரதானமான எண்ணமாக இருந்தது. அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்த அந்த காணொலியை நான் பார்த்தேன். அந்த எண்ணம் அவருக்கு எங்கேருந்து வருது? தன்னை சந்திக்கிற யாரும் பசியோடு போயிடக்கூடாதுன்ற அந்த எண்ணம் அவருக்கு எந்த அனுபவத்திலேருந்து வந்ததாக எங்கேயாவது அவர் பகிர்ந்துருக்கிறாரா? அவர் அதாவது நான் வெறுமன சாப்பாடு, அவர் ஈகை குணம், ஒரு தர்மம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லையோட மட்டும் நான் அதை பார்க்கல. அவர்கிட்ட இயல்பாகவே என்னன்னா, ஒரு எல்லாருக்கும் அக்கறையோட ஒரு ஒரு கேர் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் ராவுத்தர் அவர் அலுவலகத்தில் உணவளித்ததாக இருக்கட்டும், படப்பிடிப்பு தளத்தில் சக நடிகர்களை பராமரிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்டென்ஷனாக உணவோடு மட்டும் நிற்காமல் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர்கிட்ட ஒரு பன்முகப்பட்ட ஆளுமை இருந்தது. அது கருணையோடு இருந்தது, ஒரு அக்கறையோட கேர் எடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ அதோட எக்ஸ்டென்ஸாக தான் நான் எப்படி ஒரு 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 நம்ம திரைப்பட கல்லூரியில் கல்லூரி மாணவர்கள் ஊமை விழிகளுக்கு அப்புறம் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அடையாளமாக இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு இருந்து ஒரு 50 இயக்குனர்களை உருவாக்கி விட்டது. 50 இயக்குனர்? ஆமாம், 50க்கு மேற்பட்ட இயக்குனர்களை உருவாக்குனது. புதிய இயக்குனர்களை. அப்புறம் திரைப்பட கல்லூரி இன்னைக்கு கூட ஒரு செய்தி குறிப்பிட்டிருக்காங்க, எங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி அவர் இருந்தார் அப்படின்னு. அப்போ ஒரு பக்கம் உணவு சார்ந்த, பசி சார்ந்த, ஒரு தர்மம் சார்ந்த ஒரு சிந்தனை. அதே எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு நிறுவனமாக புதிய இயக்குனர்கள் தமிழ் சினிமாவுக்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அதோட அடுத்த கட்டமாக தான் நடிகர் சங்கத்தில் அவர் செஞ்ச பணிகளை பார்க்குறேன். நடிகர் சங்கத்தில் கடனோட உள்ளே போயிட்டு அங்கேருந்து அவர் செஞ்ச இதுகள், அதுக்கப்புறம் அரசியல் கட்சியில் ஒரு மாற்றா அவர் உருவாகி வந்தது. இது எல்லாமே நான் எப்படி பார்க்குறேன்னா, அவருக்கு இருந்த ஒரு பன்முகப்பட்ட ஆளுமைன்றது மக்கள் நலன் சார்ந்த ஆளுமையாக இருக்குது. அதுதான் மனிதன் மீதான அக்கறை அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த எல்லா. ஆமாம், சாமானியன் மேலே உள்ள அக்கறை. அதனால தான் அவரோட அடையாளத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி ஒரு ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவான படிமம் இமேஜ் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு. அந்த இதன் அடிப்படையில் தான் அவர் மேலே அவ்வளவு ஒரு நேசம் இருக்கு. இன்னைக்கு நான் பார்க்குறது எப்படின்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம், கலாமுக்கு அப்புறம் இவருக்கு அப்படி எல்லா இடங்கள்லையும் ஒரு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய மக்கள் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். ஆனந்தவிடன் ஆசிரியர், முன்னாள் ஆசிரியர் திரு ரா கண்ணன் முகநூல் பதிவில், மனுஷனுக்கு எது எவ்வளோ கிடைச்சாலும் பத்தாது சார், இன்னும் வேணும்னே மனசு கேட்கும், திருப்தியே வராது. ஆனால் அவனை உட்கார வச்சு ஒரு நாள் சோறு போட்டு அழகு பாருங்க, அவன் பசிக்கு தேவைக்கு சாப்பிட்டான்னா அடுத்து ஒரு கரண்டி சோறு எக்ஸ்ட்ரா பரிமாறினாலும் தடுத்து மறித்து போதும் வேணான்னு டக்குன்னு எந்திரிச்சிருவான். அவ்வளோதான் சார் வாழ்க்கை, அதுக்கு தான் இம்புட்டு பாடு, ஒரு சான் வயிறு இல்லாட்டா இந்த உலகினில் ஏதரா கலாட்டான்னு பாட்டாவே எழுதி வச்சுட்டாங்கல்ல சார் அப்படின்னு அவர் எங்கேயோ ஒரு பேட்டியில் சொன்னதை அவர் எழுதியிருக்கார். பசினால யாரும் பாடிடக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வு அவர் எல்லா இடங்கள்லையுமே அதை பதிவு பண்ணி, எல்லா இடத்துலையும் அவர் அக்கறை சார்ந்து எல்லா இடத்துலையும் வெளிப்பட்டிருக்கு. ஒரு உணவு, நான் உணவு ஒரு பக்கம், உணவு மீறி பல்வேறு தளங்கள்ல அது வெளிப்படுது. இப்போ நான் ஒரு 3 படம் மரியாதையில் விக்ரமன் சார் என்னை நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு அவரோட. அதுக்கப்புறம் அவர் கடைசியாக அவர் இயக்குன விருதகிரி, அவர் சண்முக பாண்டியன் நடித்த சகாப்தம், அந்த 3 படங்களையும் நான் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா,
நம்ம கதாநாயகர்களோட நிறைய பேர்த்தோட நடிப்போம். ஆனா நல்லா பழகுவாங்க. ஆனா இடையில வந்து ஒரு சுவர் இருக்கும், இடைவெளி இருக்கு. ஆமா, இடைவெளி இருக்கும். அது வந்து அவங்க வேணும்னு கிரியேட் பண்றது இல்ல, ஒரு ஒரு சூழ்நிலை சார்ந்து அது உருவாகும். நம்மளும் அதை மீறி போக மாட்டோம். ஆனா இவர்கிட்ட அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. உங்க சமமா சேர் போட்டு உட்காந்து சமமா பேசுறது, குடும்பத்தை பத்தி கேட்கறது, எல்லா நலன், நம்மளோட ஒட்டுமொத்த நலன் சார்ந்த ஒரு அக்கறையா இருக்கும். அப்புறம் அவருக்கு ஒரு நடிப்பு சார்ந்த ஒரு புரிதல் இருக்குன்னா அதை அவர் முழுமையா நம்புவாரு, ஸ்ட்ராங்கா நம்புவாரு. அவருக்குள்ள அந்த உலகத்துக்குள்ள அந்த சஞ்சரிப்புக்குள்ள நம்மளை தூக்கிட்டு போய் அழகா நிறுத்திடுவாரு. அதுல எந்த முரண்களும் எந்த தடுமாற்றங்களும் எதுவுமே இருக்காது. அது வந்து இயல்பா ஒரு வசீகரத்தோட அதை பண்ணுவார். அவர் ஏதாவது நீங்க கேட்டாருன்னா அதை நீங்க மறுப்பே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும். திரு மாஃபா பாண்டியராஜன், ஜனவரி 31ஆம் தேதி திரு விஜயகாந்த் திருமிகு பிரேமலதாவுடைய திருமண நாள். பிப்ரவரி 1ஆம் தேதி உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குமான திருமண நாள். தொடர்ந்து ஒரு 6 ஆண்டுகள் நீங்கள் ஜனவரி 31ஆம் தேதி இரவு 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து அந்த திருமண நாள் நிகழ்ச்சிகளை கொண்டாடுறீங்க, பரிசுகளை விருந்த பரிமாறிக்கிறீங்க. 2013க்கு அப்புறம், அந்த பிளவுக்கு அப்புறம், அந்த பிரிவுக்கு அப்புறம் உங்களால் அந்த பண்டிகையை ஒன்றாக சேர்ந்து அந்த நாளை உங்களால் கொண்டாட முடியும். திடீர்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நீங்களும் அவரும் சேர்ந்து சந்திக்கிற போதே அந்த அன்பை அவர் பரிமாறினதாக நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்னதை என்னால் வாசிக்க முடியுது. அந்த நினைவுகளை மீண்டும் பகிர்ந்து கொள்ள முடியும்? கேப்டனை முதல்ல கேப்டன் அவர்கள் மறைவுக்கு நினைவஞ்சலியை முன்வைக்க விரும்புகிறேன். குறிப்பாக அண்ணி பிரேமலதா அவர்களுக்கும், பிள்ளைங்க சண்முக பாண்டியன், விஜய் பிரபாரன் 2 பேருக்கும், அவர் விட்டு சென்ற கட்சியை மென்மேலும் அவங்க எடுத்து கொண்டு போகிறதுக்கு இதயபூர்வமாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்பர் 1. நீங்கள் சொன்னது உண்மைதான். எனக்கு இன்னைக்கு காலையில் நியூஸ் கேட்டோன்னா மனசில் நிழலாடுறது எல்லாமே விக்கிரவாண்டி அந்த ஒரு முழு நாள் அவரோட செலவு செஞ்சது. அவர் கண்ணில் கண்ணீர் அவ்வளவு வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஜெயிக்கணுன்றதுக்காக உடலை வருத்தி வண்டி மேலே நின்று, அவரால் எந்திரிச்சு நிற்க கூட முடியல, ஆனால் நின்று இது ஃபுல்லாக இழுத்து கட்டிக்கிட்டு அவர் பாடுபட்டது அந்த அளவுக்கு செஞ்சார். அவர் எடுத்த ஒரு விஷயத்தை என்னைக்குனாலும் சரி, அவரை நான் முதல்ல சந்தித்த அந்த 2006 இருந்தாலும் சரி, இல்லை வந்து இறுதியாக நான் சந்தித்த அந்த விக்கிரவாண்டி தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான மனிதநேயம்ன்றது வந்து அந்த கோபத்தை வந்து அவர் உங்ககிட்ட வெளிப்படுத்தவே இல்லை. கொஞ்சம் கூட இல்லை. இத்தனை ஆண்டுகள் ஒன்றா இருந்தோம், திடீர்னு ஒரு பிரிவு பிளவு வருது, மீண்டும் சந்திக்கிறீங்க, அதை வெளிப்படுத்தவே இல்லை. அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்த. அன்பு தான். அவரு அப்பவும் ஞாபகம் வச்சு பொண்ணு கல்யாணம் எப்போ நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறேன். அதை வந்து நினைவுபடுத்துறதெல்லாம் ஒரு சைகை மூலம் கொஞ்சம் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு சில வார்த்தைகள் வெளியே வர்றது, அவங்க அந்த நினைவு வந்து மனசுல இருந்து கற்ற முடியாது. ஐ திங்க் அவர் அடிப்படையில் வந்து எதையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற டைப்பே கிடையாதுங்க. அவர் வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்ன்ற வேலையே கிடையாது. அதுக்குன்னு ஜஸ்ட் ட்ரிவன் பை ஹார்ட். மனசு என்ன சொல்லுதோ, இதயம் என்ன சொல்லுதோ அதை டக்குன்னு சொல்லிடுவார். அது எந்த நேரம் இதுன்றதான் பார்க்க மாட்டார். பல ஆண்டுகள், 6 ஆண்டுகள் அவரோட ரொம்ப ஆழமான நட்பு நேசத்துடன் பயணப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு தலைவராக எனக்கு தெரிஞ்சு மேடை பேச்சில் ஒரு 2 செகண்டில் கீழே இருக்கிற ஆடியன்ஸை முழுமையாக உள்வாங்கி அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்கிற விஷயங்கள், அவர் சொன்ன சாதாரண வார்த்தைகள்லாம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தது. அவர் அந்த மேடையில் பேசக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்குன்னு சொல்கிறத அவர் சொன்னதுனால தான் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம் வந்தது. அதுக்கு முன்னாலே 15 வருஷம் ஒவ்வொரு முறையும் தையல் மிஷின் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பித்து ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல செஞ்சிட்டு இருக்கணும். பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினம்னு அறிவித்தது, அதுக்கு உண்மையிலே ஒவ்வொரு கிளையிலையும் ஏதாவது ஒன்று பண்ண வச்சது, கூட இருக்கிறவங்களை யார்கிட்டையும் எதுக்கும் வந்து இது வேணும்னு கேட்டவர் கிடையாது கேப்டன். இன்னொன்று அது நான் குறிப்பாக முன்னால் வைக்க விரும்புகிறது, கட்சியிலையும் சரி ஈவன் சட்டமன்றத்திலையும் சரி, எந்த நேரத்துலையும் வந்து எதையும் துணிச்சலாக எங்கேயும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு மனிதர். மிக மிக உன்னதமான ஒரு நண்பரை இழந்த சோகம் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் இருக்குது. தலைவர் நண்பராக பழகிறதுன்றது பல கட்சிகளில் நடக்காத விஷயம்.
அது அவர் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டது 20 வாட்டினா ஒரு கட்சி தொண்டை வீட்டுக்கும் அவர் வந்து அவ்வளோ நேரம் வருவார். எங்கே போனாலும் அந்த இடத்துல போய் ஒரு தொண்டை வீட்டில் போய் சாப்பிட்றதுன்றது, எங்கள் விருந்தினர் எங்கள் சிவகாசி வீட்டுக்கு அவர் வந்து இருந்தப்போ அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி யார் என்ன செய்கிறாங்க அதை உணர்வுபூர்வமாக பகிர்றது எல்லாம் வந்து நினைவலைகள் அப்படியே நெஞ்சில் அழுத்தமாக பதிவு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நல்ல மனிதன் எல்லாத்துக்கும் மேலே. அதனால தான் இன்னைக்கு எந்த கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் வந்து அவர் முன்னால் இன்னைக்கு அவரை நெஞ்சில் நிறுத்தி பார்க்குறாங்க. அரசியல் மாறுபாடுகளை கடந்து அங்கே அஞ்சலி செலுத்த வர்றது போதே அதனுடைய முக்கியத்துவத்தை இன்னொன்று அடிக்கடி அவர் சொல்றது, என் தொண்டனை தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்குவேன் அப்படிம்பார். அந்த சொன்ன சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மக்கள் மனசில் உறைஞ்சி நிற்குது. இந்த இன்னைக்கும் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தங்க தாம்பாளத்தில் வச்சு தமிழக மக்களை தாங்குவேன், இதை உண்மையிலேயே வந்து ஒரு இதயத்திலேருந்து சொல்லுவார். அந்த விஷயங்கள்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மனிதன் விட்டு சென்ற வெற்றிடம் வந்து அவளை ஈஸியாக நிரப்ப முடியாது. அவங்க குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் மிக மிக ஆதரவாக அனுதாபத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அந்த கட்சி மேலோங்கி வரணும். மீண்டும் அவர் என்ன கனவு வச்சிருந்தாரோ அந்த கனவுகளை பிள்ளைகளும் அவங்க வீட்டம்மாவும் அண்ணியும் அதை நிறைவேற்றணுன்றதை நான் நினைக்கிறேன், நெஞ்சார பிரார்த்திக்கிறேன். பேசும் திரு ரவீந்திரன், உங்களுக்கும் திரு விஜயகாந்துக்கும் இருந்த தொடர்பு நட்பு குறித்து நண்பர்கள்ட்டேருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்கள் அரசியல் கட்சியெலாம் அவர் தொடங்குறதுக்கு முன்பே அவரை சந்தித்து உரையாடியதாகவும், கும்மிடிப்பூண்டி தொகுதியில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு நீங்கள் ஆலோசனை சொன்னதாகவும், அவர் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சில தயக்கங்கள்லாம் காமிச்சதாகவும்லாம் சில செய்திகள் இருந்தது. அது எந்த இடத்துல எந்த நோக்கத்தில் நீங்கள் அவருக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு தொடருது, எந்த இடத்துல அந்த ஆலோசனை நீங்கள் முன்வைக்கிறீங்க? நான் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறது 2006ஆம் ஆண்டு தேர்தலுக்கு ஒரு 8-9 மாதம் முன்னாடி தான் ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டங்களில் அவரை நான் சந்தித்து, ஒரு நண்பர் மூலமாக சந்தித்து, கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல், காஞ்சிபுரம் இடைத்தேர்தல் உங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும், எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் மாதிரி நீங்கள் இதிலே எமர்ஜ் ஆகி பெரிய லெவலில் வந்துடலாங்கிற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். அப்போ அவர் சினிமா கலைஞர், ஏழை எளிய மக்கள் மத்தியில் பிஎன்சியில் வந்து பெரிய ஒரு ஆதரவு வளையத்தையும் ரசிகர் பலத்தையும் கொண்ட ஒரு நடிகர். கும்மிடிப்பூண்டி அவருக்கு இன்னொரு வகையிலையும் சரியாக இருக்குங்கிற ஐடியாக்களில் நான் கும்மிடிப்பூண்டியும் காஞ்சிபுரத்தில் நீங்கள் நின்றுங்க, இந்த இடைத்தேர்தலேருந்து நீங்கள் எமர்ஜ் ஆகி வாங்க. நீங்கள் பொது தேர்தலில் எம்ஜிஆர் எமர்ஜ் ஆகலை. எம்ஜிஆர் அரசியல் இயக்கத்தில் இருந்தார், பொருளாளராக இருந்தார், அரசியல் இயக்கத்தோட பிளவில் வந்தார். நீங்கள் ஒரு நடிகராக யாரையும் தலைவராக ஏற்றுக்காமல் நீங்களே ஒரு தலைவராக வர்றீங்க என்றாலும் கூட ஒரு இடைத்தேர்தலில் ஒரு சினிமா கலைஞர் அவரோட கட்சி நிற்கும்போது அதோட கிளாமரும் அதோட வெயிட்டேஜும் இம்பார்ட்டன்ஸும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். நீங்கள் கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரத்தில் நிற்கலாங்கிற கருத்தை தயக்கம் இருக்கவர் இல்லை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவுட்ரைட்டாக சொல்லிட்டார். விக்கில் நீங்கள் சொல்கிறது பழைய திண்டுக்கலை வச்சு சொல்கிறீங்க. இன்றைக்கி இடைத்தேர்தல் அந்த மாதிரி நடக்கலை. களம் வேறு, காட்சிகள் வேறு, காலம் வேறு. அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி இன்றைக்கி இடைத்தேர்தல் நடக்கலை. நீங்கள் நான் மேலே வரணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இது ஒரு வாய்ப்புங்கிறத நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்குள்ள அரசியல் இடைத்தேர்தல் நடக்கிற விதங்கள் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத அவுட்ரைட்டாக வந்து நம்ம அவருக்கோட ஆர்வத்தில் நம்ம அவருக்கு சொன்னங்கிறத அவர் ஏற்றுக்கொண்டாலும் கூட. ஒரே ஒரு அண்மை செய்தி, திரு விஜயகாந்துக்கான இறுதி அஞ்சலி தீவுத்திடலில் நடக்க இருக்கு. சென்னை தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக திரு விஜயகாந்துடைய உடல் வைக்கப்படுகிறது. இது குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னை மாநகர காவல் ஆணையர் தலைமையில் கோயம்பேட்டில் நடந்து வந்தது. இட நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடி காரணமாக திரு விஜயகாந்துடைய இறுதி அஞ்சலி தீவுத்திடலில் நடக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக நிறுவன தலைவர் திரு விஜயகாந்துடைய உடல் தேமுதிகவின் தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இட நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் தற்போது திரு விஜயகாந்துடைய இறுதிச் சடங்கு தீவுத்திடலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நாளை மாலை 4:45 மணிக்கு திரு விஜயகாந்துடைய இறுதிச் சடங்கு நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை தீவுத்திடலில் விஜயகாந்துடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ரவீந்திரன், நீங்க தொடர். அதில் அவர் வந்து தெளிவாக வந்து அன்றைய காலகட்டம் 73 காலகட்டம் வேற, இன்னைக்கு 2005ஆம் ஆண்டு காலகட்டம் வேற, நிறைய மாற்றங்கள் அரசியலில் வந்துட்டு இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகள் அணுகும் முறையிலே வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குங்கிறத அவர் தெளிவாக உணர்ந்து கரெக்டாக தான் இருந்தார். அது பிறகு அந்த 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன முடிவெடுத்து அது பண்ணாருன்னா, அன்னைக்குள்ள காலகட்டம் திமுக அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டு
வெற்றி பெற்ற அந்த அணிக்கும் தோல்வியடைந்த அணிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப கேப் வந்து இடைவெளி ஜாஸ்தி இருந்தது. இவங்க வந்து ஒரு எந்த இடமும் இவங்க வெற்றி பெற முடியலை. அந்த ஓட்டிங் பர்சன்டேஜே ஒரு 25-30 டிஃபரன்ஸ் இருக்கும்போது வந்து ஒரு 3வது ஃபோல்ஸ் அதுக்குள்ள எழும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வசதி தெளிவாக இருக்குங்கிறத அவர் உணர்ந்தார். அந்த கட்டம் வந்து ஃபைட்டிங் டைட்டாக இல்லை, அதனால நாம் எழும்பி வர முடியுங்கிற அந்த உணர்வில் 8 மாதத்துக்கு முன்னாடி தன்னை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டான விதத்தில் தான் அந்த இதை ஆரம்பித்தார். இது தாண்டி 2011ஆம் ஆண்டு வந்து எனக்கு அவர் அப்ரோச் பண்ண முடியல. சகோதரர் மாஃபா பாண்டியராஜன் தான் செங்கோட்டை அண்ணன் மூலமாக அடிக்கடி அவரை தான் பார்த்துட்டு இருந்தேன். பட்டு பாண்டியராஜன், செங்கோட்டை அண்ணன் இவங்கெல்லாம் வந்து அந்த விஷயத்தை அவங்க நடத்தி முடித்தாங்க. நம்மளும் அன்னைக்குள்ள காலகட்டம் அது அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்கிறத சரியாக பார்த்து அது போனாங்க. அடுத்த கட்டம் 2016 தான் நம்ம எண்ணத்துக்கு மாறா போனார். நாம் வந்து நீங்கள் 11 தனிச்சு போயிருக்கலாம், கம்யூனிஸ்ட் இருந்த இது அது போகலை. ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க, அதில் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டீங்க. 16 நீங்கள் டிசைடிங் ஃபேக்டருங்கிற அந்த முடிவில் திமுக காங்கிரஸ் 40% வாக்கு பலத்தை இருக்கக்கூடிய அவங்க கூட போனீங்கன்னா மூப்பனார் இருந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வருவீங்கிறதுக்கு நாம தான் பேசுறதுக்கு போனோம். அதற்கு பிறகு இன்னும் சிலர் மாறுபட்ட சில முடிவுகளை அவர் எடுக்க நேர்ந்தது. நாளை காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை திரு விஜயகாந்தோடைய உடல் தீவுத்திடல்ல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கு. செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்த இட மாற்றத்திற்கான காரணமாக போக்குவரத்து நெருக்கடி, இட நெருக்கடி தானா, வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கா? கார்த்திகேயன், நிச்சயமாகவே இன்று காலையே வந்து பார்த்தோம்னா வந்து தேமுதிக சார்பில் விஜயகாந்தனுடைய உடல் அடக்கம் செய்வதற்காகவே பொது இடம் என்பது கோரிக்கை என்பது முதலமைச்சரிடம் வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தேமுதிக தலைவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த திமுகவினுடைய அமைச்சர்கள் இந்த நெருக்கடியை நேரடியாக பார்த்த பின்பு தேமுதிகனுடைய தலைவர் விஜயகாந்தனுடைய உடலை வேறு இடத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக எடுத்து செல்ல அரசு வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர தயாராக இருக்கிறது என்று இன்று மதியமே கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று மாலையும் அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரப்பிலிருந்து தொலைபேசி மூலமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த கோயம்பேடு சந்திப்புல வந்து மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஒரு புறம் இருந்தாலும் கூட உள்ளே வருவதற்கு பொதுமக்களிடையே பெரிய அளவுல பிரச்சனை இருக்கிறது. அதே போன்று திரைப்பட நடிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் வரக்கூடிய வழியிலே வருவதனால மிகப்பெரிய சிரமத்திற்கு 2 தரப்பினருமே உள்ளாகி வருவதால வேறு இடத்திற்கு மாற்றுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அதன் பின்பு விஜயகாந்தனுடைய குடும்பத்தினர் ஆலோசனை செய்த பின்பு தற்போது தீவுத்திடலுக்கு உடலை மாற்றுவதற்கான திட்டம் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 6 மணி முதல் 1 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்காக தீவுத்திடல்ல அஞ்சலிக்கு வைக்க இருப்பதாகவும் 1 மணிக்கு பின்பாக ஊர்வலமாக பூந்தமல்லி சாலை வழியாக இந்த தேமுதிக தலைமை அலுவலகத்தின் மேல் அவருடைய உடல் எடுத்து நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக தேமுதிக தலைமை கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை காவல்துறை ஆணையர் ஏற்கனவே வந்து தேமுதிகனுடைய துணை செயலாளர் எல்கே சுதீஷை சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். மீண்டும் தற்போது காவல்துறை அதிகாரிகள் சுதீஷை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக குறிப்பாக தீவுத்திடல்ல ஏற்பாடு பணிகள் என்பது தற்போதுதான் தொடங்க இருக்கிறது. இன்று இரவுக்குள்ளாக அங்கு அனைத்து ஏற்பாடு பணிகளையும் செய்துவிட்டு அதிகாலையில 6 மணி என கூறினாலும் கூட ஒரு 4 மணிக்கே இங்கிருந்து உடலை எடுத்து சென்று பொதுமக்கள் பார்வைக்காக 6 மணி முதல் அங்கு வைப்பதற்கான திட்டம் என்பது தற்போது வகுக்கப்பட்டு வருகிறது. சந்தானம், இப்போ காலை 6 மணி முதல் 1 மணி வரை தீவுத்திடல்ல நாளைக்கு அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. இன்று இரவு எத்தனை மணி வரை தொண்டர்களோ அரசியல் கட்சி பிரமுகர்களோ வர முடியும் தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு? அது குறித்த ஏதேனும் செய்தி இருக்கா? நிச்சயமா நம்ம தேமுதிகவுடைய இப்போ எல்கே சுதீஷ் அவர்களிடம் நேரடியாக பேசும்போது கூட வந்து பார்த்தோம்னா வந்து அவர்களுடைய திட்டம் என்பது 2:30 மணி வரை பார்த்தோம்னா வந்து தொண்டர்களை நேரடியாக இங்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் பின்பு இங்கிருந்து உடலை எடுத்து செல்வதற்கான ஏற்பாடு பணிகளை மேற்கொண்டு வேகமாக இங்கிருந்து உடலை வந்து செல்லும் போது வந்து வேகமாக எடுத்து சென்று அங்கு வைப்பதற்கான திட்டமிட்டு வருகிறார்கள். வரும்போது ஊர்வலமாக வர இருப்பதன் காரணமாக 1 மணிக்கே புறப்பட்டு 4:45 இங்கு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்காக முன்பு 2 மணிக்கு புறப்பட்டு 4:45 வரலாம் என திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பது காரணமாக 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே அங்கிருந்து புறப்படவும் நள்ளிரவு 2 மணி வரை இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்கான அனுமதி என்பது வழங்குவது தொடர்பாக திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது மீண்டும் காவல்துறை அதிகாரிகள் இப்ப தேமுதிக தரப்புல அதிகாரிகள் காவல்துறை வந்து இந்த தேமுதிகனுடைய முடிவிற்காக காத்திருந்தனர். தற்போது இந்த அறிவிப்பதற்குரிய சூழல்ல மீண்டும் காவல்துறை அதிகாரிகள் எல்கே சுதீஷுடன் தற்போது ஆலோசனையில பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. மேல் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் சந்தானம். இன்று நள்ளிரவு 2:30 மணி வரை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் திரு விஜயகாந்துடைய உடல்
அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. நாளை காலை 6 மணியிலிருந்து 1 மணி வரை தீவுத்திடலில் திரு விஜயகாந்துடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. 1 மணிக்கு அங்கிருந்து அவருடைய உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு இறுதி அஞ்சலி செய்யப்படுகிறது, நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இதுதான் தேமுதிகவுடைய தலைமை அறிவித்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. திரு பிஸ்மி, உங்களுக்கும் திரு விஜயகாந்துக்கும் பத்திரிகையாளருங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய நட்பு குறித்து நீங்கள் நினைவுகளை பகிரலாம். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80களில் இருந்தே எனக்கு வந்து ரொம்ப பழக்கம். அந்த வார்த்தையே அதை சொல்லுது. ஆமா, என்ன காரணம்னா இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கன்னு சொல்ல முடியாது, பல பேர் வந்து அவரை கேப்டன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கேப்டன்கிற அடைமொழி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டராக தான் விஜயகாந்த் பேரில் வந்து ஒட்டுச்சு. செந்தூர பூவே அப்படின்னு ஒரு படம் நடித்தார், அதில் கேப்டன் சவுந்தர பாண்டியன் அப்படின்னு ஒரு கேரக்டர். அப்போ அந்த ஆபாவானன் குரூப்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த படப்பிடிப்பில் கேப்டன் வந்துட்டாரா, கேப்டனுக்கான ஷாட் ரெடியா அப்படின்னு பேசியே அதை அப்படி பரவி கேப்டன் விஜயகாந்தா மாறினாரு. அதுக்கு முதல்ல விஜய் தான் கேப்டன், அதுக்கு அடுத்த தலைமுறை விஜயகாந்த், அப்படிதான் சொல்றாங்க. அவருடைய பெயர் என்பது விஜயகாந்த், ஆனா மக்கள் வந்து அன்பாக அழைப்பது கேப்டன். ஆனா அவருடைய நண்பர்கள், அவருக்கு நெருக்கமானவர்கள்லாம் விஜின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப நம்ம அவரை விட வயசுல சின்ன பையங்கிறதுனால விஜய் சார் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படிதான் அவர் நமக்கு அறிமுகம். ஆனா சார் பேசிட்டு இருக்கும்போது அவர் சாப்பாடு கொடுக்கறத பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. அது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா பேசப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா பொதுவாகவே இந்த சினிமா நடிகர்களை பார்ப்பதற்காக அந்த ரசிகர்கள் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து அவரை பார்த்து அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்லாம் ஆர்வத்தில் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கே என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னா, பல நடிகர்கள் வீட்டு வாசலில் செக்யூரிட்டிகளால் விரட்டப்படுவாங்க. அவர் வீட்டில் தான் இருப்பார், சார் ஷூட்டிங் போயிட்டாரு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் விஜயகாந்தனுடைய அலுவலகத்தில் மட்டும்தான் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ஒரு விருந்து கொடுத்து அனுப்புவாங்க. விஜயகாந்த் இருக்காரா இல்லையோ, அவரை தேடி வந்தாங்க அப்படின்னா அங்கே சாப்பிட்டுட்டு தான் வெளியில் போக முடியும். நான் சொல்கிறது ரோஹிணி லாட்ஜ் காலத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் அங்கே சமையல் நடக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விருந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அங்கே மட்டும் இல்லை, இப்போ நார்மலாக இப்போ என்னை மாதிரியான ஒரு பத்திரிகையாளர் விஜயகாந்த் சார்கிட்ட போய் இது மாதிரி உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவார் தெரியுமா, நாளைக்கு பிரேக்கில் வாங்கலை அப்படிம்பாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கரெக்டாக அது ஒரு லஞ்ச் டைம், போனவொடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. இல்லை சார் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, இல்லை முதல்ல சாப்பிடுங்க அப்படின்ட்டு சோத்துராஜ்னு அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பார், முதல்ல சாப்பாடை எடுத்துட்டு வாங்கன்ட்டு சாப்பிட வச்சுட்டு தான் ஒரு பேட்டியே ஆரம்பிப்பார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய செயலில் பார்த்தீங்கன்னா இவர் சாப்பிட்டாரா, இவர் பசியோடு இருக்காராங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கே தேமுதிக அலுவலகத்தில் வந்து அந்த மக்கள் கூட்டத்தை பார்க்குறோம். இது அத்தனை பேரும் வந்து தேமுதிக தொண்டர்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். விஜயகாந்த் மீது வந்து தனிப்பட்ட முறையில் அபிமானம் கொண்டவர்களுடைய கூட்டம் தான் அங்கே அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, விஜயகாந்த் வந்து ஒரு வள்ளல், ஏழைகளுக்கு உதவுவார், எப்போ போனாலும் அவர் வந்து பசியை தீர்க்கிற ஒருத்தர் அப்படிங்கிற அந்த செய்தி பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கோடி மக்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு நான் வரும்போது கூட பார்த்தேன், ஒரு கடைவாசல்ல ஒரு விஜய் சார் ஃபோட்டோ வச்சு மனித நேயம் அப்படின்னு போட்டிருக்காங்க. விஜயகாந்த்னும் போடல, கேப்டனும் போடல, வெறுமனே மனித நேயம் அப்படின்னு மட்டுமே எழுதியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மனித நேயம்ங்கிறது கடைகோடி மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. அப்புறம் இன்னொரு தகவல், சார் சொன்னதுலேருந்து மீண்டும் வர்றேன், இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். அது உண்மை. அதுக்கு முன்னால் திரைப்பட கல்லூரி மாணவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்கெல்லாம் ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, இவங்க எடுக்கிற படம் வந்து பயங்கர போரு, 5 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது, அரை மணி நேரம் ஒருத்தர் நடந்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் இருந்தது. அதே மாதிரி டிஎஃப்டி படிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரே போக்கிடம்ங்கிறது தூர்தர்ஷன் மாதிரியான ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா அவங்க ஏதாவது கல்யாண வீடியோ எடுக்க வேண்டியதான். இதுதான் நிலவரம். ஆனால் ஊமை விழிகள் படத்தில் திரைப்பட கல்லூரி மாணவர்களுடைய இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த பிறகு தான் அந்த டிஎஃப்டிங்கிறதே ஒரு பிராண்டாக மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் டிஎஃப்டி மாணவர்கள்கிட்ட இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள தயாரிப்பாளர்கள் மரியாதையை உள்ள கூப்பிட்டு கதை கேட்கவே ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஆர்கே செல்வமணி டிஎஃப்டி, ஆர்வி உதயகுமார் டிஎஃப்டின்னு இந்த டிஎஃப்டி மாணவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் புகழையும் கொடுத்தது விஜயகாந்த் சார். இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு திரைப்பட கல்லூரி எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியாக இருக்குது. அதுக்கு அந்த பேர் வந்து பொருத்தமானது தான், தகுதியானது தான், மாற்றம் இல்லை. ஆனால் அதுக்குள்ளார ஒரு அரசியல் இருந்தது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியாக இருந்தது, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஃபிலிம் சிட்டியாக மாறி மறுபடியும் ஒரு அரசியலுக்காக அது எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியாக மாற்றி அந்த வளாகத்திலே இருக்கிறதுனால இந்த திரைப்பட கல்லூரிக்கு எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரிங்கிற ஒரு பேர் இருக்குது. நம்ம என்ன கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது விஜய் சார் மீது உள்ள
அந்த நல்ல அபிப்பிராயத்தில் மட்டும்தான் இந்த கோரிக்கை. ஏன்னா திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு இவ்வளோ பெரிய கௌரவத்தையும் பெருமையும் தேடி கொடுத்த விஜயகாந்த் பெயரை அந்த திரைப்பட கல்லூரிக்கு சூட்டணும். அதுதான் இந்த அரசு அவருக்கு செய்கிற உண்மையான மரியாதையா இருக்கும். நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு அரசு மரியாதைப்படி அவருடைய உடல் நல்லடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வரும் சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு முடிவு தான். அதை தாண்டி காலம் முழுக்க இவருடைய பெயர் நிற்கணும், அது திரைப்படத்துறை சார்ந்த ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த திரைப்பட கல்லூரிக்கு விஜயகாந்தோடைய பெயரை சூட்டுவது ஒரு சரியான விஷயமா இருக்கும். அப்போ எம்ஜிஆர் பெயரை எப்படி அங்கிருந்து எடுப்பது, அது ஒரு பெரிய அரசியல் ஆயிடாதா அப்படின்னா, நீங்க இந்த பிலிம் சிட்டிக்கு எம்ஜிஆர் பேரை வச்சுங்க, இந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு விஜயகாந்த் பேரை வைப்பது தான் பொருத்தம். இன்னும் கேட்டால் நான் காலையிலேருந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எந்த திரைப்பட கல்லூரி மாணவரும் இந்த ஒரு கோரிக்கையை அவங்க வைக்கவே இல்லை. அது எனக்கு பர்சனலாகவே ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா இதில் இன்னொரு தகவல், அந்த மர்டர் ஏகோன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க இவங்க, அதுதான் ஊமை விழிகள் படமாக மாறுது. அன்றைக்கு விஜயகாந்தை விட மிக உயரத்தில் இருந்த ஒரு உச்ச நட்சத்திரத்தை தேடி போய் தான் அந்த படத்தில் நடிக்க கேட்குறாங்க. அவர் என்னன்னா இவ்வளவு ரூபா எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டு இவர்களால் தர முடியாமல் அந்த படத்தில் நடிக்க மறுத்து விட்டார். ஆனால் விஜயகாந்த் அதில் வர்ற சம்பளத்தை பார்க்கவே இல்லை. இவங்கெல்லாம் ரொம்ப திறமையானவங்க, இவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நடித்தார். அப்போ விஜயகாந்துக்கு இந்த கடமை, இந்த மரியாதை செய்வது கடமை, அதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கோம். நம்புவோம். 1986 விஜயகாந்தோடைய பேட்டி, என் காம்பவுண்டுக்குள்ள வந்த யாரும் பசியோடு போகக்கூடாதுங்கிற தலைப்பிட்டு வந்திருக்கு. அதில் 2 செய்தி மட்டும் சொல்லிட்டு இடைவேளைக்கு போவோம். ஒன்று ஏன் சாப்பாடு போடுறாரு எல்லாருக்குங்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, அடையாறு மேனன் பங்களால தான் அந்த இனிக்கும் இளமையுடைய படப்பிடிப்பு. அவர் புதுமுக நடிகராக அங்கே அறிமுகமாகிறாரு. புதுமுக நடிகர்களை தீண்டத்தகாதவன் மாதிரி பார்ப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. சுதாகர், மீரா, ராதிகாலாம் ஏற்கனவே ரொம்ப பாப்புலர், அவங்களுக்கெல்லாம் ஏக உபசரிப்பு. நான் ஒரு மூலையில் நின்றுட்டே இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரஜினிகாந்த்னு ஏற்கனவே ஒருத்தர் இருக்க போது ஏன் இன்னொரு விஜயகாந்த் அப்படின்லாம் அவர் கேட்டு அவமானப்படுத்தியிருக்காங்க. அது சாப்பாடு அவருக்கு உணர்த்தியிருக்கு முக்கியத்துவத்தை. இன்னொன்று, அகல் விளக்கு திரைப்படத்தில் நல்ல பசியோட ஒரு மத்தியான சாப்பாட்டு வேலையில் சாப்பிட உட்காந்து சாப்பாடு தட்டுலெல்லாம் போட்டாச்சான். நல்ல பசி பொறுக்க முடியாமல் நான் சாப்பிட உட்காந்துட்டேன், ஷோபா வந்துட்டாங்கன்னு சொல்லி உடனே சாப்பிட விடாமல் எழும்ப சொல்லிட்டாங்க. என்ன ரொம்ப பாப்புலரான நடிகர் வந்த பிறகு இந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த சாப்பாடை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் வந்ததாக அவர் உணர்த்துறாரு அந்த பேட்டி. அதில் இன்னொரு தகவல் கூட இருக்கு. இப்போ எல்லாருக்கும் அவர் சாப்பாடு போடுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொன்று அவர் என்ன பண்ணாருன்னா, ஷூட்டிங்கில் அந்த தொழிலாளர்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, அதில் ஒரு பாரபட்சம் இருந்தது. இப்போ ஹீரோ ஹீரோயின் டைரக்டருக்கு ஒரு மாதிரி சாப்பாடு வரும், அப்புறம் அந்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கு ஒரு டைப்பாக இருக்கும், அப்புறம் இந்த லைட்மேன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண சாப்பாடாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நான்வெஜ் ஒரு 4 டிஷ் இருக்கும், அடுத்த கேட்டகரிக்கு 2 டிஷ் இருக்கும், இவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. விஜயகாந்த் சாரோட இதில் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடுங்கிறதே கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு தான் பல படப்பிடிப்புகளில் இது ஒரு நடைமுறையாகவே மாறுச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை அனுபவம் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு இடம் வரும்போது அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். திருமிகு தீபா ஜானகிராம், உங்களுடைய இப்போதைய வாழ்க்கைக்கும் திரு விஜயகாந்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்ததை வாசிக்க நேர்ந்தது. திரு விஜயகாந்த் நடித்த ஒரு ஸ்டண்ட் சீனை பார்த்துட்டு ஏன் நம்ம சினிமாவில் வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியதாக நீங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. மீண்டும் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா, என்ன நடந்ததுன்றது? இல்லை, நான் சென்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து வந்த புதுசு. நான் ஒரு ஊடகத்தில் வேலை செய்யணும்னு ஒரு நிறுவனத்தில் சேர்ந்துருந்தேன். ஆனால் எனக்கு அந்த வேலை பிடிக்கலை. இப்போது ஜெமினி பார்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் அந்த நிறுவனத்தினுடைய அலுவலகம் இருந்தது. அங்கேருந்து ஒரு நாள் நான் வேடிக்கை பார்க்கும்போது கீழே தரைத்தளத்தில் ஒரு படப்பிடிப்பு காட்சி நடந்துகிட்டு இருந்தது. முதல்ல யார் ஹீரோ எதுவுமே தெரியாது. அதான் முதல்ல நான் மூவி கேமராவை நேரில் பார்க்குறேன். ஒரு படப்பிடிப்பை அப்போ தான் பார்க்குறேன். அப்போ தான் தெரிஞ்சது அது திரு விஜயகாந்த் அவர்கள் நடிக்கிற படம் அப்படின்னு. அது ஒரு சண்டை காட்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம ஏன் சினிமாவில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு. அது ஒரு விளையாட்டுத்தனமான எண்ணமாக அன்னைக்கு எனக்கு தோணலை. ஏன்னா சில சமயம் இது என்ன முட்டாள்தனமாக யோசிக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம்ல. அப்படி இல்லாமல் அதை பார்க்கும் பொழுது அந்த எண்ணம் ரொம்ப உறுதிப்பட்டது. அதனால யாராவது ஒருத்தர் என்கிட்ட உங்களுக்கு எப்படி சினிமா ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்டால் ஒரு கணமாவது எனக்கு திரு விஜயகாந்த் அவர்களுடைய முகம் போகும். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் அவரை பார்க்கும் பொழுது நான் இதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். அதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னைக்கு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். பொதுவாக அவருடைய சினிமா பயணம் இருக்குல்ல, ஒரு ரசிகராக தான் எனக்கு அவரை தெரியும் திரையில். ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருக்கும். ஏன்னா அவர் வந்த காலகட்டத்தில் நடிகர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விதமான ஒரு நிறம்
தேவைப்பட்டிருந்தது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. நம்ம சினிமாவில் வேலை பார்க்கும் பொழுது இப்பவும் கூட நிறைய புகைப்படங்கள் வரும். நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கேட்டு நிறைய பேர் புகைப்படங்கள் தந்துட்டு போவாங்க. அதில் வந்து கொஞ்சம் உருவத்தில் சற்று மாறுபாடாக இருக்கிறவங்கள அதை பார்த்துட்டு கேலி கிண்டல் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், எப்படி இவருடைய காலகட்டத்தில் இவர் வரும் பொழுது எத்தனை விதமான அவமானங்களை அவர் சந்திச்சிருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்கும். அதையெல்லாம் கடந்து அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சது, அவருடைய படங்களை தொடர்ந்து யோசிக்கும் போது ஒன்று தோணும், மற்ற நடிகர்களை விட அவர் நிறைய பரிச்சார்த்த ரீதியான படங்களில் நடித்தார். அவர் டிஎஃப்டியில் வந்தவங்களுடைய படங்கள் நடித்தார். அதெல்லாம் போக புது இயக்குநர்களினுடைய படங்கள் 80 புது இயக்குநர்களினுடைய படங்களில் அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் கடந்து எது மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் அவர் நடிச்சுட்டே வராருன்னு பார்க்கும்போது அந்த கிராஃப் வந்து ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்தது. முதல் 4 படங்களில் அவர் நடித்த படங்கள் கொஞ்சம் தோல்வியை சந்தித்தது. அதுக்கப்புறம் வந்து சட்டம் ஒரு இருட்டறையில் தன்னை ஒரு கோபக்கார இளைஞனாக ஒரு கதாபாத்திரத்தில் வர்றாரு. தொடர்ந்து அது மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது நான் இப்படிப்பட்ட ஆள் மட்டும் இல்லை, எனக்கு வந்து காமெடியும் வரும் அப்படிங்கிற மாதிரி நானே ராஜா நானே மந்திரியில் எதிர்பாராத ஒரு கதாபாத்திரம் அவருக்கு. சரி, அப்படிதான் நடிப்பாரா அப்படின்னு பார்த்துட்டே வந்தால் மாநகர காவல் பண்றாரு, புலன் விசாரணை பண்றாரு, கொஞ்சமும் இப்படி ஒரு மாஸ் படம் பண்ணிட்டு இருக்கும் போதே சத்ரியன் படம் பண்றாரு. இன்னைக்கும் சத்ரியன் படம் ஸ்கிரிப்டில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துற ஒரு படம். எப்படி இதை வந்து ஒரு மாஸ் நடிகராக இருக்கும் பொழுது அவர் ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சீனே பார்த்தீங்கன்னா சமையலறையில் இருக்கும். படத்தில் ஒரு முக்கால்வாசி சீன் வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு அந்த மாஸ் ஹீரோவுக்கான எந்த ஒரு அறிமுகமோ அப்படியான காட்சிகளோ இருக்காது. கடைசி ஒரு 20 நிமிடங்கள் தான் அவர் வந்து பழைய பன்னீர்செல்வமா மாறினதுக்கு அப்புறம் தான் கதை சூடு பிடிக்கும். அப்போ ஒரு ஸ்கிரிப்டை கேட்கும்போது ஒரு நடிகராக ஒரு சினிமா விரும்பியாக அவர் இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும், இதில் நாம் ஒரு பங்களிப்பு செய்யணும்னு நினச்சி அவர் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி எப்போவுமே எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். சரி, இப்படியே தான் நடிச்சிட்டு இருப்பாரா போலீஸா அப்படின்னா மீனாட்சி திருக்கல்யாணத்தில் சிவனா நடிச்சிருக்கிறாரு. ஆக எது மாதிரியான கதைகளை அவர் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு முறை தன்னை எப்படி அவர் தகவமைத்துக் கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நடிகர் தன்னை காலத்திற்கு ஏற்றமாறு தகவமைத்து கொண்டால் அவர் கடைசி வரைக்கும் அந்த துறையில் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு விஜயகாந்த் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஏன் ஜெயிக்க முடிஞ்சது சினிமாவில், எப்படி ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வார்த்தைகள்லேயே சொல்லக்கூடிய பதில் இங்கிலீஷில் இன்சல்ட்னு சொல்லுவாங்களே, அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமான அவமானங்களை தாங்கிக்கிட்டவங்கள ஒருத்தனா, அவ்வளவு இன்சல்ட்டை அவர் பெற்றதுனால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தீபா சொல்கிறதுல இன்னொரு முக்கியமான வார்த்தை வந்து அச்சு அசலான தமிழகத்தின் முகமாய் வெறும் நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வச்சு, ஏன்னா தோற்றம் நிறம் எல்லாமே வந்து இந்த மாநிலத்தோடைய தன்மைக்கானது, அதை வச்சு ஜெயிக்கணும்னு வர்றாரு. இன்னொரு முக்கியமான செய்தி வந்து அவர் வறுமையினால் வரலைங்க, நல்ல வசதியானவர், கிடைக்கலன்னா அவர் திரும்ப போயிருக்கலாம், போய் வேற ஒரு தொழிலை குடும்ப தொழிலை அவர் பார்த்துருக்கலாம். ஆனால் இதில் இருந்து ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம், சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வரணுன்ற எண்ணம் வந்ததுக்கான காரணமாக என்ன இருக்க முடியும்? அவர் வந்து அவரோட தகவமைப்பே எப்படி நான் பார்க்குறேன்னா சார், இப்போ ஓவரால் பார்க்குறப்ப ஆரம்பத்தில் இந்த மாதிரி அவமானங்கள், ஏன்னா அவர் வந்து என்னென்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு அழகியல் நிலைப்பாடை வந்து உடைச்சிட்டு ஒரு சாமானியர்களோட கதாநாயகனாக வர்றாரு. அந்த நிறம், அந்த ஒரு அடையாளப்படுத்துதல் அப்படி தான் வருது அவர். அப்போ வந்து அவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா ஃபுல்லாக சவால்கள் அவமானங்களை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா சிவப்பு மல்லி இந்த மாதிரி படங்கள் மூலமாக தன்னை வந்து பாட்டாளி மக்களோட ஒரு கதாநாயகனாக வந்து பிரதிபலிக்கிறாரு. அந்த இதில் தான் இப்போ வந்து அவரோட படிமம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாறுது இடைப்பட்ட பகுதியில். இப்போ நீங்கள் இறுதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு, இன்னைக்கு கூட நான் ஃபேஸ்புக்கில் ஒன்று படித்தேன், ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு காமெடியாக தான் அவரை பார்ப்பேன், மீம்ஸில் தான் காமெடியாக தான் அவரை வந்து இந்த தலைமுறை எங்களுக்கு அப்படி தான் அவர் அறிமுகமாக இருந்தார். ராசி ஸ்டுடியோன்னு ஒரு மதுரையில் வந்து ஒரு ஸ்டுடியோவில் போய் அந்த அண்ணன்ட்ட பேசுகிறப்ப அவர் வந்து அவரை பற்றி சொல்கிறத வச்சு தான் எனக்கு வந்து அவர் மேலே ஒரு மரியாதை வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ இறுதி பகுதிகளில் வந்து அரசியலுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த தலைமுறை அவர் அப்படி தான் பார்த்துச்சு, அதையும் அவர் எதிர்கொண்டார், அந்த சவால்களையும் எதிர்கொண்டார். ஆனால் இந்த படிம மாறுதல்கள் வந்து தொடர்ந்து வேறு மாதிரி வந்துக்கிட்டே இருந்தாலும் பாட்டாளி மக்கள் நலம் சார்ந்த சிந்தனைகள்லேருந்து அவர் விலகவே இல்லை. அந்த தயை குணம், அவர் இறக்கப்பட்டு தர்மம் செய்கிறது, அவரோட இயல்புத்தன்மை, அந்த பன்முகப்பட்ட ஆளுமையோடு வெளிப்படுறதுன்றது வந்து மாறவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு படிம மாறுதல்கள் இருந்தால் கூட ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே வந்து அவரை வந்து நினைவில் நிறுத்துது, அதுக்காக அழுகுது, போராடுது, அவருக்கு அஞ்சலி செலுத்துது. இந்த தமிழ் சமூகம்னு சொன்னதுனால 2-3 செய்திகளை சொல்லிட்டு நம்ம போவோம் இடைவேளைக்கு. காவிரி நதிநீர் பிரச்சனை 2002
நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லைங்கிற ஒரு முழக்கத்தோடு அவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் பெயர் சூட்டி தன்னுடைய மகனுக்கும் வந்து பிரபாகரன்கிற பெயரை சூற்றார். அந்த அளவுக்கு ஈழம் சார்ந்த பிரச்சனைகளே அவர் முக்கியத்துவம் கொடுக்கார். ரொம்ப முக்கியமாக 1982 தென்னிந்திய அகில இந்திய அப்படின்னு அடைமொழியோடு இருந்த அவரோட ரசிகர் மன்றங்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம்ன்றார். அதாவது தமிழ்நாடு, தமிழர் நலன், ஈழத்தமிழர், தமிழர்களுக்கான உரிமை அப்படிங்கிறதுல அவர் எந்த அளவுக்கு பிடிப்போடும் உறுதியோடும் இருந்தார் அப்படிங்கிறதுலாம் இந்த சம்பவங்கள்லேருந்து பார்க்க முடிந்தது. சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமாரும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீங்கள் வெளியிட்ட அந்த வீடியோவில் ஒரு புதுமுகமான எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்னு ரொம்ப நிகழ்ச்சியோடு அதை பகிர்ந்து கொண்டீர்கள். இங்கே பேசின அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர்கள், ஏற்கனவே காலையில் அரங்கத்திற்கு வந்த விருந்தினர்கள் 50க்கும் மேற்பட்ட புதுமுக இயக்குநர்களை உருவாக்கினார் திரு விஜயகாந்த்னு புகழாரம் சூட்டினாங்க. திரு பிஸ்மி இன்னும் ஒரு படி மேலே போய் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து விஜயகாந்தோடைய பேரை வைக்கணும் அரசுக்குன்னு கோரிக்கை வைக்கிறார். இந்த புதுமுக இயக்குநர்களை உருவாக்குறதோ புதுமுக நடிகர்களுக்கான வாய்ப்புகளை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் பறந்துபட்ட பக்குவப்பட்ட மனசால தான் முடியும். எந்த சூழலில் விஜயகாந்த் இந்த அளவுக்கு பக்குவமான நபராக மாறினார்னு உங்கள் அனுபவத்திலேருந்து புரிந்து கொள்ள முடிந்தது? இல்லை, இது பக்குவமாக மாறினான்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த பக்குவமாக தான் இருந்திருக்காரு அவர். இல்லாட்டி அது உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து அவருடைய உணர்வுகளும் சரி, அவர் குணாதிசயம் இருந்தனால தான் அப்படி இருந்திருக்காரு. ஏன்னா அவர் நான் முதல்ல சந்திக்கும் போது அவர் என்னை வந்து அந்த படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டு போகும்போது அங்கே செல்வமணி ஒரு புது இயக்குனர், டிஎஃப்டி ஸ்டூடெண்ட், பிஸ்பி சொன்ன மாதிரியும் சரி, மற்றவங்க சொன்ன மாதிரியும் சரி, பல புதுமுக இயக்குநர்கள் தைரியமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா என்ன கதாநாயகனா அந்த படத்தில் வந்து அவர் சொந்த பேனரில் தாய்மொழி படத்தில் கூட இளவரசன் என்ற புதிய இயக்குனரை தான் அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது புதுமுக இயக்குநர்கள் வந்து அவர் வாசலை தேடி சென்ற காலங்கள் உண்டு. அதனால் தயக்கம் இல்லாமல் அவருடைய கதை பிடித்திருந்தால் அவருக்கு ஒரு வாய்ப்பு தருவதில் விஜயகாந்த் வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு உன்னதமான மனிதர், சிறந்த குணம் படைத்தவர். அது வந்து பக்குவப்பட்டான்னு சொல்ல முடியாது, அந்த பக்குவத்தில் தான் இருந்திருக்காரு அவர். நான் சறுக்கிய போதெல்லாம் எனக்கு உதவி செய்தவர் திரு விஜயகாந்த்னு நிகழ்ச்சியோடு சொல்லியிருந்தீங்க. தனிப்பட்ட அளவில் ஒருத்தர் பாதிக்கப்படுகிற போது அது சக நடிகர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு தமிழ் சமூகமாக இருக்கட்டும், அந்த உதவணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு விஜயகாந்த் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்கிறதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாதிரி ஏதாவது நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? உங்களுக்கு அவர் பெருமளவில் உங்களுடைய துக்கத்தில், துயரத்தில் நீங்கள் இருந்த சமயங்களில் உங்களுக்கு உதவியாக இருந்த நினைவுகளை பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது நான் முதல்ல சொன்னது மாதிரி ஒரு சூழல்ல வந்து படம் எடுத்த பிறகு ஒரு சூழல், அது ஒரு மிகப்பெரிய சரிவுன்னு தான் சொல்லணும். அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருடைய மேக்கப் அண்ட் ராஜு வந்து கம்பெனி மேக்கப் பண்ண இருந்தார். அவர் வந்து விஜயகாந்த் அவர்களுடன் ஒரு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. செஞ்ச உடனே அந்த நிலைமையை மட்டும் புரிஞ்சுக்கல, அவர் வந்து இவர் நல்லா இருப்பாருன்றதை செல்லுமணி சொன்னோன்னே அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் அவர் வந்து கொடுத்துட்டே இருந்தார். அவர் குணாதிசயங்கள் தான் சொல்லிக்கிட்டே போகலாம். தாயார் மறைந்த உடனே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தாய் வந்து எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு இதை அது வந்து இழந்திருக்கீங்க, தைரியமாக இருங்கன்னு சொன்னது. பல தருணத்தில் பல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவர் வந்து அலைபேசியில் அழைத்து என்னை பேசிய நாட்கள் எல்லாம் நினைவுகள் இருக்குது, பசுமையாக இருக்கு. அதனால் ஒரு பேசிக்காகவே ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு அடையாளம், உதாரண புருஷர் திரு புரட்சி கலைஞர் கேப்டன் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் சொன்னால் அது மிகையாகாது. இரண்டு பேருமே தீவிரமாக அரசியலில் இயங்கின சமயங்களில் திரு விஜயகாந்தோடு சேர்ந்து பயணிப்பது குறித்த விருப்பங்களையும் நீங்கள் பொதுவெளிகளில் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அது குறித்து நீங்கள் அவரோடு உரையாடி இருக்கிறீர்களா? அவருடைய எண்ண ஓட்டம் அந்த சமயத்துலலாம் என்னவாக இருந்தது? இல்லை, நான் வந்து இயக்கம் துவங்கும்போது 2 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கேப்டன் அவர்கள் இயக்கத்தை துவங்கி விட்டார்கள். அதனால் அவருக்கு வந்து அந்த அரசியல் ஆர்வம்ன்றது சோஷியல், அதாவது பொதுநல வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் அரசியல் இருவரும் நினைத்திருக்கிறோம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் இஸ் பாலிடிக்ஸ். அதாவது மக்களுக்காக சேவை செய்ய வருவது என்பதை மிக தெளிவாக விஜயகாந்த் அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டுதான் அரசியல் களத்திலே குதித்தார். மக்களுக்காக ஏதாச்சும் செய்யணும், ஒரு புரட்சி உண்டு பண்ணணும், ஒரு புதிய தாக்கத்தை உருவாக்க வேண்டும், மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், தான் சேர்ந்த சமூகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அரசியல் இறங்கியவர்.
அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அந்த பயணத்தில் அவர் வந்து உறுதியாக இருந்தார். அது எந்தவித மாற்றமும் கிடையாது. அரசியல் சர்க்கிள்கள் வரும், அதையும் மீறி அவர் பயணிச்சுட்டு தான் இருந்தார். அவருக்கு வந்த இந்த உடல்நலக் குறைவு மட்டும்தான் அவருக்கு ஒரு பாதிப்பை தவிர மற்ற வகையில் சிறப்பாக செயல்பட்டு வியூகங்களை வகுத்து எப்படியாவது இந்த இயக்கத்தை வெற்றி பெற செய்து ஒரு ஆளுமைத்தன்மையை உருவாக்க வேண்டும் நினைத்து ஒரு விஜயகாந்த் எனக்கு நல்லாவே தெரியும். நன்றி 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 சார். இணைப்பில் வந்து திரு விஜயகாந்துடனான நினைவுகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். திரு ரவீந்திரன் துரைசாமி ஒரு கேள்வி கேட்குறாங்க திரு விஜயகாந்த்கிட்ட. அடிக்கடி தமிழுக்காக குரல் கொடுக்குறீங்க, உங்கள் மன்ற இளைஞர்கள் பலர் வந்து திமுகவில் இருக்காங்க. கலைஞரே கூட நான் இருக்க பயமேன் பட துவக்க விழாவில் நீங்கள் திமுக உறுப்பினராக இருந்தால் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் திமுகவோட அபிமானி தானே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டது 1986. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்களும் என்னோட மன்றத்தில் இருக்கிறாங்க. வெளியூர்களில் என்னுடைய போஸ்டரில் தலைப்பகுதியில் காங்கிரஸ் கொடி, வலது பக்கத்தில் திமுகவோட கொடி, இடது பக்கத்தில் அதிமுக கொடியெலாம் போடுறாங்க. கலைஞர் வந்து நான் அவர் தம்பியாக இருந்தால் மகிழ்ச்சின்னு அன்னைக்கு சொன்னார். தமிழ்னு சொல்ல தமிழனாக இருந்தாலே போதும், அரசியல் முத்திரையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இப்போ தான் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துட்டுருக்கேன், அதுக்குள்ளே கட்சி அரசியலில் நான் என்னுடைய கவனம் திரும்பக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் எனக்கு நல்ல அபிமானம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரா. கலைஞருடைய வசனத்தை பேசி நடிக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசைங்கிறதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். 86களில் இல்லை 90கள் வரைக்கும் பெரிதாக அவருடைய அரசியல் ஆசையை வந்து அவர் வெளிப்படுத்தாத ஒருத்தர், சினிமாவில் மட்டுமே முன்னேறணும்னு நினைத்த ஒருத்தர், எந்த புள்ளியில் அரசியல் பக்கம் வரணும் அப்படிங்கிறத வந்து அது அவரோட தந்தை வீர் கொண்டு அதை அழுத்தம் கொடுக்க. அவருடைய தந்தை மக்கள் தொண்டர் அழகிரிசாமி நாயுடு மதுரை கவுன்சிலராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அது மட்டுமில்ல, அவர் கலைஞரோட நட்பாக இருந்த காலத்திலே ஐயா மூப்பனார்கிட்டையும் ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பை பாராட்டினார். எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவர், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர், அவர் பள்ளி மாணவ பருவத்தில் கலந்துக்கிட்டவர். இதையும் தாண்டி அவர் ஜானகி அம்மையார்கிட்டையும் நெருக்கமாக இருந்தவர். ஸோ அரசியல் தலைவர்கள்ட்ட நெருக்கமாக இருக்கார், நெருக்கமாக தொடர்பில் இருந்தார். அந்த இதில் வந்து அரசியல் உணர்வுகள், அரசியல் நகர்வுகள் அவர் நல்லாவே தெரிஞ்ச ஒரு திரை கலைஞராக தான் இருந்தார். ஒரு கட்டத்துக்குள்ளே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னதாகட்டு, கேப்டன் பிரபாகரனை தன் படத்துக்கு பேர் வச்சதாகட்டது, ஊமை ஒளி படத்தில் ஈழத்தமிழர்கள் நிலைமையை தோல்வி நிலை என்று நினைத்தாள்னு அதை ஹைலைட் பண்ணதாகட்டு, ஈழப்பிரச்சனையை தமிழகம் முழுவதும் இவர் ராதாரவி, எஸ் சந்திரன், வாகை சந்திரசேகர், தியாகுன்னு நினைக்கிறேன் உண்ணாவிரதம்னா இருந்தாங்க. எஸ், இவங்க தமிழ்நாடு முழுதும் கொண்டு போய் அதை பெரிய பாப்புலரைஸ் ஆக்கின விஷயமா இருக்கட்டு. பல வகையில் அவர் தமிழ் இந்த இதில் வந்து பெரிய அளவில் இருந்தார். அதற்கு பிறகு அமித்ஷா சொன்னது மாதிரி தேசபக்தி படங்களையும் அவர் திரும்ப பெரிய அளவில் அந்த தேசபக்தி படங்களையும் முன்னெடுத்தார். அந்த படங்கள் தீவிரவாத எதிர்ப்பு அந்த படங்களும் வந்து அவருக்கு கை கொடுத்தன. அதுபோல் மத சார்பின்மைங்கிற அடிப்படையில் இஸ்லாமியர்களோட மதித்து புனிதமான இஸ்லாமிய சோதரர்கள் தொழக்கூடிய மசூதியில் ஒரு அயோக்கியன் ரத்தம் சிந்தக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் அவங்கள மதித்து வசனம் வச்சார். கேப்டன் பிரபாகரன் படத்தில் இஸ்லாமிய சகோதரர்களை மதித்து அவரே அந்த இடத்துக்குள்ள ஒரு இஸ்லாமியராக அந்த இஸ்லாமிய தாயோட சடலத்தை தூக்குற மாதிரிலாம் சீன் வச்சார். ஸோ அந்த ஒரு தமிழ் இந்தியனாயிரு, உணர்வில் தமிழனாயிரு, மத சார்பின்மை, இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்களை வந்து அவர் போராடடா வாழேந்தடாங்கிறது வந்து ஒரு தலித் அப்லிட்மெண்ட் அந்த மாதிரிப்பட்ட இதுன்னு வந்து பலதரப்பட்ட அரசியல் ரீதியான எண்ண ஓட்டங்களை தன் படங்களில் அவர் செயல்படுத்திக்கிட்டு தான் இருந்தார். பலதரப்பட்ட தலைவர்கள்ட்டையும் அவருக்கு நெருக்கம் இருந்தது. குறிப்பாக திமுக கழக தலைவர் கலைஞர்கிட்ட ரொம்ப நெருக்கம் இருந்தது. அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூட அவருக்கு தங்கப்பேனா கொடுத்தது கூட துணிச்சலாக அவர் அதை செய்தார். ஒரு கட்டத்தில் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தான் மணிவண்ணன் ராஜ்யம் படத்தில் தலைவன் இவன் தான் தலைவன்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது தான் அவர் வந்து தனித்தலைவர், ராஜ்யம் படத்துல இருந்து அரசியல் வசனங்கள் பேச தொடங்குறார். தனித்தலைவராக அவர் உருவாகிறதுக்குள்ள சூழ்நிலை வந்து தனித்தலைவராக வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா, அரசியலில் யாரும் ஜெயிக்க முடியாதுங்க, மக்கள் உணர்வை யார் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தாங்க அரசியலில் ஜெயிக்க முடியும், மக்கள் உணர்வை தெரிஞ்சிருக்கிறது அரசியலுக்கு முக்கியம்னு சொன்னார். அந்த மக்கள் உணர்வை தெரிஞ்சு அரசியல் களத்துக்கு வந்தனால தான் அவர் எந்த காலத்தில் வரணும், எப்படி இதுக்குனுங்கிறதுல அவர் சாதிக்க முடிஞ்சுதான் நான் கருதுறேன். மாஃபா, எப்படிப்பட்ட அரசியலை கொடுக்கணும் அப்படிங்கிறது விஜயகாந்துடைய விருப்பமாக எண்ணமாக இருந்தது? அவருக்கு அதிமுகவுக்கு மாற்றுங்கிறத வராரு, ஆனா எப்படிப்பட்ட அரசியலாக இருக்கணும்ன்றத அவர் டிசைன் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சுங்க, என்னோட சிற்றறிவுக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல நான் சேர்ந்துட்டேன். அது வந்து ரொம்ப ஆழமான நட்பு என் மேல கேப்டன் கிட்ட இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து
புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கணுன்ற எண்ணத்தில் இருந்தாருங்க. அவர் வந்து அது வள்ளல் தன்மையினாலும் சரி, வறுமையை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் அந்த கோஷத்தை முன்னெடுத்து வைக்கிறதுனாலும் சரி, ஈவன் அவரை அடையாளப்படுத்திய கருப்பு எம்ஜிஆர்னு தொண்டர்கள் சொன்னப்போ அதை என்கரேஜ் பண்ணார் கேப்டன். வந்து அதை வந்து ஒரு பொழுதும் அவர் மறுத்து பேசலை. எல்லாருமே ஒரு அந்த மாதிரி ஒரு அடையாளம் தான் வச்சுருந்தாங்க. ஈவன் அவர் ஒரு ஹீரோவாக அவர் அடையாளப்படுத்தப்பட்ட கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோ எடுத்து சோரில் கால் அடித்து அங்கே போய் அடித்து ரவுடிகளை மிரட்டுறாரு அந்த மாதிரி எல்லாம் வர்ற காலத்துலேயும் கூட ஒரு மெல்லிய நகைச்சுவை உணர்வு வந்து அந்த ஹீரோ கேரக்டரில் வந்து இளையோடி நிற்கும். அதே இது அவருடைய அரசியல் ஸ்டைலில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அரசியல் ஸ்டைலில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு மேடையில் பேசிட்டு வருவார், பயங்கரமாக இது பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே நிர்வாகிகளை கூட்டி வச்சு ஒரு காமெடி பண்ணுவார். அவங்க கூட இருந்து இவர் தானா அங்கே இவ்வளோ நேரம் கண்கள் சிவக்க உரையாற்றியவர்னு தெரியாத அளவுக்கு தொண்டர்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நிர்வாகிகளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெல்லிய நகைச்சுவை உணர்வை வந்து காட்டுவார் கேப்டன். வந்து அவர் ஸ்டைல், ஃபிலாசபி ரெண்டையும் நான் வித்தியாசமாக பார்க்க விரும்புகிறேன். ஃபிலாசபி பொறுத்த வரைக்கும் தெளிவாக புரட்சி தலைவர் மாடல் தான் அவருக்கு. அதை ஒப்பனாக பல மேடைகளை சொல்லியிருக்காரு. அவங்க கலைஞரோட தம்பி அந்த மாதிரி ஊடகங்களில் எழுதிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் வந்தால் டிஎம்கே ஓரியன்டாக இருப்பார் என்ற ஒரு முத்திரையை குத்தி வச்சிருந்த காலத்தில் கூட கம்ப்ளீட்டாக நியூட்ரலாக இருந்தார். உங்களுக்கு 2009 அவருக்கு அந்த பாராளுமன்ற தேர்தல் நாங்களாம் 40 பேர் போய் நின்னோம். அந்த டயத்தில் அந்த நேரத்தில் 2 அலையன்ஸ்லையுமே 7 சீட்டுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏடிஎம்கே அலைன் சரி, டிஎம்கே அலைன் சரி. அந்த டயத்தில் தனியாக நிற்கிறது முடிவெடுத்து 40 இடத்துல ஆட்களை போட்டு உயிரை கொடுத்து வேலை செஞ்சு 10.2% முதல்ல ஒரு 3வது ஃபோர்ஸ் வந்து 10% தாண்டி வந்ததுன்றது மிகப்பெரிய சாதனையை சாதிச்சு காட்டினார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இளைஞர்கள் பலரும் வந்து வாய்ப்பு கிடைச்சது கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த தாக்கம் தான் உங்களுக்கு அடுத்து தேர்தலில் 41 சீட்டு கொடுத்து அம்மா அவர்கள் 29 சீட்டில் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு கிடைச்ச அந்த ஒரு உருமாற்றம், எதிர்க்கட்சி தலைவராகவே உருவெடுத்து வந்து அரசியலில் வந்து அவருடைய அடையாளம் அழுத்தமாக முத்திரை பதித்தது வந்து 2009 அந்த பாராளுமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் வந்து 2011. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய முழு மாடல் வந்து புரட்சி தலைவர் தான், எம்ஜிஆர் மாடல் தான். எம்ஜிஆர் மாடல் தான். கலைஞர் மேல நட்பு அன்பெல்லாம் இருந்தாலும் கூட கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து முழுக்க அவங்க வந்து ஆன்டி டிஎம்கே பொசிஷனிங் தான் எடுத்திருந்தாங்க. திரு பிஸ்மி, ஆக்ஷன் திரைப்படங்களுக்கு திரு விஜயகாந்த் கொடுத்த முக்கியத்துவமும் தொடர்ந்து பேசப்படும். என்ன காரணம் அந்த மாதிரியான திரைப்படங்களுக்கான முக்கியத்துவத்தை அவர் அதிகரித்து கொண்டதற்கான காரணம்? இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆகும். மார்க்கெட் வேல்யூ. ஆமாம், மார்க்கெட் வேல்யூ, ஒரு ரசிகருடைய ஒரு பெரும் கூட்டம்லாம் அந்த ஆக்ஷன் படங்களுக்கு தான் அது வரும், அதில் நடிப்பவர்களுக்கு தான் வரும். அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கும்போது தான் இப்போ சினிமாவில் அந்த ஏபிசின்னு ஒரு சென்டர் டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா சென்டர்லையுமே வெற்றி அடைவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படங்களில் நடிக்கும் போது தான் அந்த படம் வெற்றி அடையும். அதன் மூலமாக இவருடைய புகழ் வந்து இன்னொரு கட்டத்துக்கு போகும். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ நடித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிஎன்சி மக்களுடைய தேர்வாக இந்த படங்கள் இருந்தது. அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஏ சென்டர் படத்துல நடிக்கணும், மணிரத்ன இயக்கத்துல நடிக்கணும், பாலச்சந்தர் இயக்கத்துல நடிக்கணுங்கிறதெல்லாம் இவருடைய மைண்ட்லயே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பாட்டாளி மக்களை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணணுங்கிறது தான் முக்கிய நோக்கமா இருந்தது. அதனாலதான் இவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான கதைகள், அந்த மாதிரியான படங்களை எல்லாமே செலக்ட் பண்ணி நடிச்சுட்டு இருந்தாரு. அதுல வந்து இந்த ஆக்ஷனுங்கிறது உங்களுக்கு தவிர்க்க முடியாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, விஜயகாந்துக்கு வந்து அந்த ஆக்ஷன் இதில் சீக்வன்ஸில் நடிக்கிறதுனா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். நம்மளாம் பல நாட்கள் அதை பக்கத்தில் இருந்தே பார்த்துருக்கோம். பல நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, டூப்பு போட்டுட்டு இவங்க வந்து அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா நமக்கு கை கால அடிபட்டக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவர் வேற யாராவது டூப்பு போடணும்னு டைரக்டர் சொன்னா கூட என்ன இவர் ஒத்துக்க மாட்டார். ஏங்க அவருக்கும் ஒரு உயிர் தானே, அப்போ அது மட்டும் ரிஸ்க் எடுக்கலாமா, நானே எடுக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணுவார். அதெல்லாம் அந்த செவத்தில் பாஞ்சு இப்படி கிக் பண்ணுவார் தெரியுமா. இப்போ தான் உங்களுக்கு ரோப்பு அது இதெல்லாம் இன்றைக்கி தான் வந்திருக்கு, அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இவரே என்ன பண்ணுவார், ஒரு டேபிளில் கால் வச்சு அங்கே போய் ஜம்ப் பண்ணி இப்படி திரும்புவார். மொத்த யூனிட்டுமே கிளாப் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு எமோஷனல் காட்சி, ஒரு காமெடி காட்சிகளில் நடிப்பதை விட இந்த மாதிரியான ஃபைட் சீனில் நடிக்கிறதுனா விஜயகாந்த் வந்து அவ்வளோ விருப்பம், பயங்கர ரொம்ப ஆர்வமாக பண்ணுவார். எல்லாத்துக்கும் மேலே என்னன்னா அந்த ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது மாதிரி அவங்க மேலே அடிப்படாமல் இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அதே மாதிரி அவங்களுக்கான சாப்பாடு, இன்னைக்கு சாருக்கு தெரியும், வழக்கமான தொழிலாளர்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டை விட அந்த ஃபைட்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா
அசைவ சாப்பாடு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அதுக்கு வந்து விஜயகாந்த் தான் முக்கியமான காரணம். என்னென்னா அவங்க மேலே வந்து இவருக்கு ஒரு பிரத்யேக கரிசனமும் கவனிப்பும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தா அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு அவங்களோட அவ்வளவு நெருக்கமாக இருப்பார். அது வந்து விஜயகாந்துக்கு என்ன காரணமோ தெரியல, இந்த ஆக்ஷனுங்கிறது அவ்வளவு பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தது. ஓகே தீபா, ஆக்ஷன் படங்களுக்கு இணையாக தேசபக்தி படங்களையும் திரு விஜயகாந்த் அதிகமாக விரும்புவார். அதுலேயும் கூடுதல் ஈடுபாடோடு அவருடைய நடிப்பு இருக்கும் அப்படிங்கிறதும் பேசப்படும். அதற்கான காரணமாக உளவியலாக என்ன பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய ஆக்ஷன் படங்கள்லேயே மற்ற நாயகர்களுக்கும் அவருக்குமான வித்தியாசமாக நான் பார்க்குறது, சும்மா ஒரு ஃபைட் சீன் இருக்காது. ஏன் நம்மளுக்கு பிடிக்குது அவருடைய ஃபைட் சீன் அப்படின்னு சொன்னால், ஏன் இவ்வளோ பேரை போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னா, அதுக்காக அவர் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. சும்மா போய் சண்டை போட்டோன்னு இல்லாமல் அதற்கு பின்னணியாக ஒரு காரணம் வைப்பாங்க. யாராவது வந்து ஒரு பெண்ணை அவமானப்படுத்திட்டாங்க, அதனால இவர் போய் சண்டை போடுவார். இது மாதிரி வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே அதில் கொஞ்சம் அவர் கவனமாக இருந்திருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அவருடைய மொத்த ஃபைட் சீனையும் பார்த்தா அதுக்கு முன்னாடி அதற்கான சரியான ஒரு காரணம் இருந்திருக்கும். அதே தான் வந்து அவர் வந்து ஒரு தீவிரவாதியை போய் எதிர்க்கிறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு போலீஸாக இருந்து போய் சண்டை போடுறதா இருக்கட்டும், அதற்கான ஒரு வலுவான காரணத்தை வந்து அவர் படம் முழுக்க அவர் சொல்லிகிட்டே வராரு. இன்றைய காலகட்டத்தையும் நான் அதையும் பொருத்தி பார்க்கும் பொழுது வெறும் வன்முறைக்காக அவர் ஃபைட் சீன் வைக்கவே இல்லை, அதில் ஒரு அழகியல் இருக்கிறத பார்க்க முடியும். அவருடைய படங்கள் வந்து என்னுடைய கட்டுரையில் கூட சொல்லியிருந்தேன், அவருடைய ஃபைட் சீனில் வந்து எப்போவுமே அவர் வந்து அந்த பேக் கிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவர் பண்ணுறது. அவர் முகத்தில் வந்து ஒரு லகுத்தன்மை இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆக்ஷன் சீனில் நடிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் அவர் வந்து இந்த ஃப்ரண்ட் கிக் போடும்போது எங்கள் ஊரில் வந்து லைட் போடுவாங்க, சீரியல் லைட் அணைஞ்சு எரியும். அது என்னன்னா அவர் எப்போவுமே பேக் கிக் தான் பண்ணுவார், எப்போவாவது ஒரு தடவை தான் முன்னாடி உள்ளவங்களை உதைப்பார். அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் கூட கவனித்து வந்து சீரியல் லைட் போடுவாங்க. ஒரு ரசிகர் வந்து எத்தனை முறை ஒரு ஃபைட்டில் அவர் வந்து பேக் கிக் பண்ணுறாருங்கிறத எண்ணின ரசிகர்கள்லாம் உண்டு. ஆக அவர் ஏதோ ஒரு ஹீரோ திடீர்னு ஒரு படத்துலையோ 2 படத்துலையோ ஒரு தீவிரவாதியை எதிர்க்கிறார் அப்படின்னா, அல்லது ஒரு ஆக்ஷன் படத்தில் அவர் வர்றாரு அப்படின்னா இந்த மக்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவர் தொடர்ந்து ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு தான் அவர் வந்து ஒரு தீவிரவாதியை இவர் தனியாளாக போய் எதிர்க்கிறாரு, அவர் வந்து ஒரு தேசம் சார்ந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஹிட் பண்ணணுங்கிறது சாதாரண கிடையாது. அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு டிராவல் வந்து அவர் 20 வருட காலங்கள் செய்துட்டு தான் அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. பேராசிரியர் ஹாஜாக்கனி ஒரு முகநூல் பதிவு நீங்கள் சொன்னதோடு சம்மந்தப்பட்டதுனால அதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். அவங்க திரு விஜயகாந்த்கிட்ட அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்களை சித்தரித்தலாம் நீங்கள் படங்களில் நடிக்கிறீங்களே, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு வந்து தனிப்பட்ட நோக்கம்லாம் எதுவும் இல்லைன்னா அவர் அவங்க வீட்டு பூஜை அறைக்கு அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாரு. அந்த பத்திரிகையாளர்களாக இருக்கிறாங்க அப்போ எல்லோருமே, அவங்க எல்லாரையும் பூஜை அறைக்கு அழைச்சிட்டு போய் அங்கே வந்து மக்கா மதீனா நாகூர் தர்கா அந்த படங்கள் இருக்கிறதையும், இயேசு மாதா படங்கள் இருக்கிறது, இந்து கடவுள்களும் இருக்கிறாங்க, நான் வந்து மதச்சார்பின்மையை தான், எனக்கு எல்லோரும் ஒன்று தான், நான் இப்படி தான் வாழ்கிறேன் அப்படிங்கிறத அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் வந்து காமிக்கிறார். அதனால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் இல்லைன்றதை அவர் இதன் மூலமாக அவர் புரிந்து கொள்கிறாராம். ஒவ்வொரு தலைவரும், மறைந்த ஒவ்வொரு தலைவரும் இந்த சமூகத்துக்கு அப்படின்னு ஒரு செய்தியை விட்டு செல்வார்கள். அப்படி நீங்கள் இந்த சமூகத்திற்கு திரு விஜயகாந்த் விட்டு சென்ற செய்தியாக என்ன புரிந்து கொண்டீர்கள் அப்படிங்கிறத இறுதி பகுதியாக நீங்கள் பகிர்ந்துள்ளலாம். திரு ரவீந்திரன். பொதுவாக எல்லாரும் சொல்வது ஏன்றதை செய்வோம் எல்லோருக்குங்கிற அந்த இதுதான் எல்லாருமே சொல்கிறது. என்னை பொறுத்தளவில் ஒரு நடிகருங்கிற முறையில் அவர் மக்களுக்கு தொண்டாற்றணுங்கிற லெவலில் மக்கள் தொண்டாற்ற வந்தார், மக்கள் சக்தியாக திகழ்ந்தார். வள்ளல் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மக்கள் சக்தியாக திகழ்ந்தார் என்ற அடிப்படையில் தான் இந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் அபிமானத்தோடு உறவு கூடுறாங்க. தான் வந்து மக்கள் சேவை செய்யணுங்கிற ஒரு இது வந்து அவர் விட்டு கொண்ட செய்தியாக நான் கருதுறேன். திரு பிஸ்மி, அதாவது இன்றைய கலைஞர்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா, படத்தில் நம்மளுடைய திறமையை காட்டினா போதும், மக்கள் விசில் அடித்து ஓட வச்சுருவாங்க. ஆனால் நிஜத்தில் ஒரு மக்களோடு நம்ம நெருங்கி போக வேண்டாம். இன்னொன்று, நம்ம புகழ் பாடுவதற்கு ரசிகர் கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்கள் இருக்குது. இதுவே போதும், அந்த சமூகத்தோட மக்களோட நம்ம கனெக்ட் ஆக வேணாம் அப்படிங்கிறது தான் பல நடிகர்களுடைய மனநிலையாக இருக்குது. ஆனால் இப்போ விஜய் சாருடைய இந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா இந்த இளம் தலைமுறை நடிகர்களுக்கே ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து நடிகராக எவ்வளோ பெரிய சாதனை வேணால் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் காலம் கடந்தும் நினைவு கூறப்படணும் அப்படின்னா ஒரு மனிதனாக நீங்கள் உங்களை வாழ வைத்த மக்களுக்கு என்ன செய்தீங்க அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் விஜயகாந்த் வந்து இன்று இறந்தாலும் இன்னும் 100 ஆண்டு கழித்தும் அவருடைய புகழ் வந்து மக்கள் மனசில் வந்து அழியாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் தனிப்பட்ட மனிதராக இந்த மக்களுக்கு செய்த விஷயம்தான். அதை வந்து இன்றைய கலைஞர்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். திருமிகு தீபா,
சினிமா என்பது ஒரு பெரிய மாபெரும் ஊடகம். அதில் நடிக்க வருபவர்கள், அதில் யார் பணியாற்றினாலும் சரி, தனக்கென்று ஒரு பொறுப்புணர்வு வேணும் அப்படிங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். திரு சண்முகராஜ், ஒரு முக்கியமாக நான் பார்த்தது என்னன்னா, சக மனிதர்களை வந்து ரொம்ப சமத்துவமாக நடத்துறது. ஜாதி கிடையாது, அவர் பார்க்க மாட்டார், மதம் பார்க்க மாட்டார், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சக கலைஞர்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் சமத்துவமாக நடத்தணும். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, அவன் மனிதன் அப்படின்ற பார்க்கக்கூடிய தன்மை. அதிலிருந்து தான் வந்து அவரோட எல்லா பணிகளும் வந்து அதை சுற்றி தான் தொடருதுன்னு நினைக்கிறேன். திரு மாஃபா பாண்டியராஜ், என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேப்டனுக்கு 2 பாட்டு பிடிச்ச பாட்டுங்க. அந்த 2 பாட்டில் அவர் என்ன நடக்கணும்னு நினைக்கிறார் அதை வடித்து வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இலை எல்லை இமயம் அல்ல, எங்கள் ஊர் சாமி மல்ல, 8 திசை நெடுங்க 8 வச்சு வாராருன்ற பாட்டில் அவ்வளோ அழகாக சொல்லுவார் என்னத்துக்காக அவர் இருக்காருன்றத. அதே போல் வாராரு வாராரு அழகர் வாராரு, இந்த 2 அவருக்கு உயிரான பாட்டுகள். அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி பிரச்சாரம்னு ஆரம்பித்தா முதல் இந்த 2 பாட்டை போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. 3 அம்சங்கள் அதில் வருங்க. 1 தேசபக்தி, 2 தெய்வ பக்தி, 3வது மக்கள் பக்தி. இந்த மக்கள் பக்தின்றது வந்து ஒரு லெவலுக்கே கொண்டு போயிட்டார். சாப்பாடு போடுறதுலேருந்து வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்றதுன்றது வந்து தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரின்னு சொல்லுவார். அவர் வந்து பூஜை பண்ணுறப்ப தெய்வத்துக்கு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுற மாதிரி அவங்க மேலே ஒரு பக்தி வச்சு இருக்கணுன்றது அவருடைய எண்ணங்க. இந்த 3 தாங்க அவருடைய ஃபிலாசபி, அவருடைய கொள்கை, அவருடைய வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து மீண்டும் வரணும், அவர் ஏதோ ஒரு வடிவத்தில் வரணும் அந்த தமிழகத்துக்கு. அந்த வெற்றிடம் அடைக்கப்பட வேண்டும். அதுக்கு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு இறைவன் எல்லா வலிமையும் தரணும், அவர் விட்டு சென்ற விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறதுக்கு. தீபா தன்னுடைய கட்டுரையை இப்படி நிறைவு செஞ்சிருப்பாங்க. மதுரையிலிருந்து கிளம்பி தமிழக அரசியலின் எதிர் சக்தியாய் உருவெடுத்தவருடைய பயணத்தில் அவர் தனிப்பட்டு செய்த சாதனைகள் அதிகம். அந்த சாதனைகளை 2 வார்த்தைகளில் சொல்லலாம், அவர் கேப்டன், அவர் விஜி அப்படின்னு. நம்மிடமிருந்து விடைபெற்று சென்ற கேப்டன் விஜிக்கு புதிய தலைமுறையும் அஞ்சலி செலுத்துகிறது.